வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் உலர் திராட்சையில் நிறைந்துள்ள பல்வேறு விதமான மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நாம் உலர் திராட்சையை அப்படியே சாப்பிட்றதை காட்டிலும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை நம்ம சாப்பிட்றது அதனுடைய முழுமையான ஊட்டச்சத்துக்களையும் பெற வைக்கிறதுக்கும் முழுமையான மருத்துவமைகளை கொடுக்கறதுக்குமே அது உதவிகரமாக இருக்கும். இப்போ உலர் திராட்சையை பல்வேறு விதமான உணவுகளை நம்ம சேர்த்தும் எடுத்துக்கொள்ளலாம். திராட்சைகளை கம்பேர் பண்ணும்போது உலர் திராட்சை பல்வேறு விதமான மருத்துவமைகளை கொடுக்கும். அது காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன நன்மைகள் அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்காக உலர் திராட்சை எடுத்துக்கலாம். அதாவது அனிமியாவை வந்து ப்ரிவென்ஷன் பண்ணிக்கலாம். உலர் திராட்சையில் இரும்பு சத்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வந்து அதிக அளவில் இருக்குது. ஸோ இதன் காரணமாக தான் இது ரத்த சோகையை நமக்கு நீக்குது. ஏன்னா நம்மளுடைய உடம்புல நம்மளுடைய ரத்தத்தில் ரத்த சிகப்பணுக்கள் குறைய ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா அடிப்படையாக நம்மளுக்கு வந்து இந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இரும்பு சத்து இல்லாமல் போகிறது தான். ஸோ இரும்பு சத்து குறையும் போது ரத்த சிகப்பணுக்கள் குறையும். ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் குறையும் போது போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை நமக்கு கிடைக்காதால நம்முடைய உடல் வந்து பல்வேறு விதமான நோய் அறிகுறிகளுக்கு உள்ளாகும். மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, தலை சுற்றல் ஏற்படும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு வேலையிலுமே கவனம் செலுத்த முடியாத கவனமின்மை இருக்கும். உடல் பலவீனம், உடல் வலி கடுமையாக இருக்கும், சோர்வு அதிகமாக இருக்கும். இதையெல்லாம் நீக்கணும்னா வளமான அளவில் இரும்பு சத்து இருக்கக்கூடிய உலர் திராட்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இரும்பு சத்து விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும். ரத்த சிகப்பணுக்கள் மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்துடும். அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபின் போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சோர்வை நீக்கி உங்களுடைய உடலில் ரத்த ஓட்டத்தை சீராக உங்களுக்கு வந்து பாய்ச்சி உடலுக்கு வந்து புத்துணர்ச்சியை கொடுக்கும். செரிமான மண்டலத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக நீங்கள் உலர் திராட்சை எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான முதல் காரணம் என்ன அப்படின்னா நார் சத்து, நீர் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத அர்த்தம். ஸோ நம்மளுடைய உடம்புகளில் வந்து செரிமானத்தை நம்ம மேம்படுத்தணும் அப்படின்னா ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். நம்ம உலர் திராட்சை எடுத்துக்கிட்டோம்னா இதில் நார் சத்து இருக்குது. இது மலச்சிக்கல் பிரச்சனைலாம் தீர்க்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது. குறிப்பாக இரவில் தண்ணீரில் நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஊற வைக்கப்பட்ட திராட்சை இருக்குங்க இல்லையா, தண்ணீரில் ஊற வைக்கப்பட்ட திராட்சை, அதாவது உலர் திராட்சை இரவு நீங்கள் தண்ணீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணீரையும் திராட்சையும் சேர்த்தே உட்கொள்வது வந்து இந்த குடல் இயக்கத்தை சீராக்கி செரிமானத்தை உங்களுக்கு எளிதாக்கும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை எளிமையாக வந்து செரிமானம் செய்ய வைக்கும். செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படாது. சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று பிடிப்பு, வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிக்கப்பட்டு செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் வந்து உங்களுக்கு வெளியேற்றப்பட்டுவிடும். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக வந்து உங்களுடைய டைஜஷன் ப்ராப்ளம் வந்து எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. அப்போ உங்களுடைய செரிமான மண்டலத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு எல்லாமே உலர் திராட்சை எடுத்துக்கலாம். எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு உலர் திராட்சை எடுத்துக்கலாங்க. எலும்பு ஆரோக்கியத்திற்கு தேவையான கால்சியம் மற்றும் போரான் அப்படின்ற அந்த நுண் சத்து உலர் திராட்சையில் இருக்குது. இது எலும்புகள் வலுவிழுங்கிறத முன்னாடியே தடுத்து மூட்டு வலி மற்றும் ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற பாதிப்புகளை ஏற்படாமல் தடுக்குது. ஸோ அது மட்டும் கிடையாது, ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த எலும்பு தொடர்பான தொந்தரவுகளுமே உங்களுக்கு ஏற்படாது. உடல் எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொண்டு உடலை ஒட்டுமொத்தமாக ஸ்ட்ராங்காக வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் இப்போ இருந்து நினைக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எலும்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு உலர் திராட்சையை தினமும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்மடங்கு எலும்புகளை பலம் பெற வைக்கலாம். ஏன்னா இந்த 40, 50, 60 வயதில் கூட எலும்புகள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி மோசமாகக்கூடிய நிலைமை ஏற்படும். ஸோ எலும்பு மெலிவு நோயெல்லாம் ஈஸியாக நமக்கு வந்துடும். அப்போ நம்ம அந்த டைம்லையுமே உலர் திராட்சை எடுத்துக்கிட்டோம்னா எலும்புகளை ஸ்ட்ராங்காக நம்ம பராமரித்துக் கொள்ளலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம உலர் திராட்சை எடுத்துக்கலாம். உலர் திராட்சையில் வந்து பொட்டாசியம் சத்து வந்து நிறைந்திருக்குங்க. இது நம்முடைய உடம்புகளில் இருக்கக்கூடிய சோடியத்தினுடைய அளவை கட்டுப்படுத்தி பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா சீராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதன் மூலமாக இதய நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயம் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு இதயம் தொடர்பான பிரச்சனை ஏற்பட்டதுக்கான காரணமே நம் நரம்புகளில் இருக்கக்கூடிய இறுக்கங்களும் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பும் தான். அதாவது பிபி ப்ராப்ளமும் சுகர் ப்ராப்ளமும் தான். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்
ப்ராப்ளம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும்போது ரத்த நாளங்களில் எந்த விதமான கொழுப்பு படிவுகளும் இல்லாமல் அந்த கொழுப்பு படிவுகளை வெளியேற்றிட்டு ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு உதவிகரமாக உலர் திராட்சை இருக்கும். இதனால் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாது. அதுக்காக நீங்கள் இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு உலர் திராட்சை எடுத்துக்கலாம். கண் பார்வையை மேம்படுத்தக்கூடியது உலர் திராட்சைங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, உலர் திராட்சையில் ஃபேலிஃபினாலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. ஸோ இது வந்து கண்களில் இருக்கக்கூடிய செல்களை வந்து பாதுகாத்து பார்வை திறனை உங்களுக்கு வந்து மேம்படுத்தும். வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய கண்புரை மற்றும் பார்வை மங்குதல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ வயதானவர்களுக்கு கண் பார்வை வந்து மங்க தான் ஆரம்பிக்கும். ஆனால் அது அளவுக்கு அதிகமாக இல்லாமல் ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெளிவான பார்வையை வயதானவர்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா வயதானவர்களுக்கு உலர் திராட்சை வந்து கொடுக்கலாம். இளைஞர்கள்லாம் உலர் திராட்சை வந்து அவங்களுடைய அந்த இளம் வயதிலே எடுத்துக்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா வயதான போது அவங்களுடைய கண் பார்வை திறன் கூர்மையாக இருக்கும். இளைஞர்கள் பல பேருக்கும் இப்போ கண்கள் தொடர்பான சிக்கல்கள் இருக்குங்க இல்லையா? ஸோ அதை உடனே அவங்க சரி செய்யணும்னு நினைச்சாலுமே உலர் திராட்சை அவங்களுடைய உணவுகள் வந்து சேர்த்து எடுத்துக்கலாம். கண்களுக்கு வேண்டிய ஊட்டச்சத்து பற்றாக்குறையை அது வந்து அதாவது கண்களுக்கு இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கி கண் பார்வையை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்குமே உலர் திராட்சை நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ உலர் திராட்சை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.